The next one match the following. First graph, motion of your body covering equal distance in equal interval of time. This one is called the uniform motion. Okay, so uniform motion அப்படிங்கும்போது வந்து இந்த இதில் வந்து எதில் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரிட்டார்டேஷன், அதாவது நெகட்டிவ்ல இருக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன் இருக்குது. இது வந்து ஆக்சலரேட் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அதனுடைய ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இது நமக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா மோஷன் ஆஃப் யர் பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃப். செகண்ட் ஒன் மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். மோஷன் வித் இதான் மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதாவது நமக்கு என்ன ஆகுது, இது வந்து நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாகவும் இல்லை, இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுது ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். நமக்கு என்ன ஆகுது நெகட்டிவ்ல வருது. என்ன ஆகுது நெகட்டிவ்ல கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இதான் நமக்கு என்னதுன்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இது நமக்கு என்னது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். த நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் இன் பிரீஃப்லி. அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர்னா படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து மறுபடியும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிறது இங்கே நல்லா பார்த்தோங்கன்னா டிஃபைன் வெலாசிட்டி அப்படிங்கிறது. டிஃபைன் வெலாசிட்டி அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஃபைன் வெலாசிட்டி பேஜ் நம்பர் 16 இருக்கு. பேஜ் நம்பர் 16 இருக்கு. டிஃபைன் வெலாசிட்டி தான் டிஃபைன் வெலாசிட்டி அப்படிங்கிறது. வெலாசிட்டி if the rate of change of displacement it is a displacement in unit time is a vector quantity. SI unit of velocity is ms per minus 1. The velocity is equal to displacement by time taken. Okay va? Then next one, second question பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் த பாத் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பேஜ் 15 இருக்கு. அதாவது த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை த மூவிங் பாடி irrespective of the direction is called distance. Okay, is measured in it is scalar quantity. இந்த லைன் தேவையில்லை. It's a scalar quantity is having the magnitude only. Okay va? So define displacement another the change in the position of the moving body in particular directions. It is a vector quantity. It has magnitude and direction. Okay va? It has a magnitude and directions. இவ்வளவு போதும். இது வந்து scalar, இது vector, இது வந்து length of the path, the change in the position. That means initial and final position is called displacement. Okay va? Then next one, third question, what do you mean by uniform motion? Uniform motion அப்படிங்கிறது என்னது? We already know that an object is said to be uniform motion. It covers equal distance in equal interval of time. However, big or small, these time intervals may be. Okay வா? ஒரு யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறது. ஓகேவா? அந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது பிக்காகவும் இருக்கலாம், ஸ்மாலாகவும் இருக்கலாம், மேபி எப்படினாலும் இருக்கலாம். சரியா? பட் ஈக்குவலாக இருக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் கம்பேர் த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. பேஜ் நம்பர் 16. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்பீட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், rate of change of distance or distance traveled in unit time. ஓகேவா? ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. therefore speed is equal to distance traveled by time taken. பாக்ஸ் போட்டு எழுதணும். டிஸ்டன்ஸ்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது வெலாசிட்டி is the rate of change of displacement. இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். therefore is a vector quantity. therefore SI unit is ms power minus 1. இது ms power minus 1. ஓகேவா? இது distance traveled by time taken. this one displacement traveled by time taken. Displacement, the distance. Okay va? The next one, what do you understand about negative acceleration? தெரியும்ல, v is less than u. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி விட அது கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் தெரியும். So for the v is less than u, that is the final velocity is less than initial velocity. The velocity decreases with the time and the value of acceleration is negative. It is called the negative acceleration. Okay, negative acceleration is called the retardation or deceleration. Okay வா? இதுதான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதனுடைய டீசலரேஷன் அப்படிங்கிறவள இருக்கும்னா 2ms power -2. Okay, the next one is the uniform motion accelerated. Give reasons for your answer.
What is mean by uniform circular motion? Give 2 examples of uniform circular motion. ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் நமக்கு வந்து வரும். அதாவது when an object moving with a constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. Hence, it is an accelerated motion. For example, revolution of the earth around sun. இதே 6க்கு இதே கொஸ்டின் தான், 7க்கு நமக்கு இதே ஆன்சர் தான். ஓகேவா? Then next one. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின், அதாவது derive the equations of motion by graphical method அப்படின்ட்டு. கிராஃபிக்கல் மெத்தட் ஆல்ரெடி நான் வந்து எழுதி போட்டிருக்கேன் நான் வந்து. ஸோ அந்த கிராஃபிக்கல் மெத்தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் படித்து எனக்கு எழுதி காமிக்கணும். ஒரு 3 கிராஃபிக்கல் மெத்தட் நான் ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் புக்லேயே இருக்குது, புக்லேயே மார்க் பண்ணி தரேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இது இல்லைன்னா நாளைக்கு நான் ஃபோட்டோஸ் எது வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க படிச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? 11th வரைக்கும் நீங்கள் எது செய்வீங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது வந்து ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்னாலே இந்த 3 ஃபார்முலாஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பேஜ் நம்பர் 20. பேஜ் நம்பர் நமக்கு வந்து என்னது 20. 20ல் வந்து என்னதுன்னா இந்த இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த டயக்ராம் போடுங்க. டயக்ராம் தான் இதை வச்சு தான் மனசில் எழுதுறோம். ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் டைம் அண்ட் யூனிஃபார்ம்டு ஆக்சலரேட்டட் ஆப்ஜெக்ட், இதில் வந்து இந்த டிலேருந்து ஆரம்பிச்சு சி, இந்த கண்டிப்பாக இந்த இது எழுதுகிறோம். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தென் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் வந்து 15ல் இருக்குது. அதாவது linear motion, circular motion, oscillatory motion, random motion. Linear motion we know, motion along a straight line. Circular motion also motion along a circular path. Oscillatory motion, repetitive to and fro motion of an object at regular interval of time. Then random motion, motion of the object which just does not fall in any of the above categories. இதான் அதனுடைய types of motion. Okay, linear, circular, oscillatory, then random motion. ஓகே. ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபினிஷ்டு, அதாவது 2 மார்க்ஸ் 2 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக் பேக் 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் 2 5 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக படிங்க. நாளைக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுறேன். செகண்ட் லெசனில் புக் பேக் மட்டும். ஓகேவா? டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். ப்ராப்ளம் ஆல்சோ ப்ராப்ளம் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் நடத்தி போடுறேன். அந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 11 o'clock நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் நான் டெஸ்ட் கொஸ்டின் அனுப்பிடுறேன், நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ நடத்த டெஸ்ட் எழுதுனா ரொம்ப நமக்கு வந்து நல்லது. ஏன்னா படித்த மாதிரி இருக்கும்ல, அதனால் செகண்ட் லெசன் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. புக் பேக் ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் நடத்தும் போதே கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை படிச்சுப்பீங்க. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். So tomorrow you must write the test, second lesson book back question answer, book back 1 words only. Okay, the next one, now it is the problem, book inside problem. Okay, so book inside pati an object travels 60 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of the object? What is the average speed of the object? Solution, total distance covered by the traveled by the object. Total distance அப்படிங்கிறனா 16 meter plus 16 meter, அப்போ 32 meter நமக்கு என்ன total distance கவர் ஆயிருக்கு. ஸோ டைம் டேக்கன் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு 16 meter வந்து 4 செகண்ட்ஸ்லையும், நம்ம அனதர் 16 meter வந்து 2 செகண்ட்ஸையும் கவர் பண்ணிருக்கோம். 4 plus 2 6 seconds. 6 செகண்ட்ல நமக்கு வந்து 32 meter நமக்கு நேருக்கு நமக்கு ட்ராவல் பண்ணிருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் 32 meter by time taken the 6, the 1 6 is 6, 5 6 are 30, then 0.2 இருக்கும். இப்போ ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ 3 6 are 18, ஸோ கேரி 2 3 6 are 18 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரை போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 நம்பர் நிப்பாட்டிக்கிறோம். 5.33 ms power minus 1. ஸோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னதுன்னா 5.33 ms power minus 1. ஓகேவா? தென் செகண்ட் ப்ராப்ளம், a sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on the rainy day. A sound is heard 5 seconds later than the lightning to seen in the sky on the rainy day. Find the distance of location of lightning. Give the speed of sound 346 ms power minus 1. அதாவது
இடி அப்படிங்கிறது வந்து லைட்னிங் தோன்றினதுக்கு அப்புறம் 5 செகண்ட் லேட்டரில் நமக்கு என்ன ஆகுதுன்னா சவுண்ட் அப்படிங்கிறது வருது இன் ரெய்னி டேயில். அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, லைட்னிங்னுடைய லொக்கேஷன் வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது. அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் எவ்வளோ இருக்குன்னா 346 ms/-1. ஸ்பீட் ஆஃப் த லைட்னிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளோ வரும்னா 3 × 10⁸ ms/-1. ஓகேவா. ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அதாவது சவுண்டை விட லைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ட்ராவல் பண்ணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். ஓகேவா. ஸோ ஸ்பீடு அதனுடைய லைட்னுடைய ஸ்பீடு 3 × 10⁸ ms/-1. அதாவது 3 × 10⁸ அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூ. ஓகேவா. பட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறதுனா 346 ms/-1 தான். ஸோ இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் தான் கேட்டுக்குது. ஃபார் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். therefore நம்மளுடைய ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 346 இன்ட்டு டைம் அப்படிங்கிறது 5 செகண்ட். therefore எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 1730 மீட்டர். therefore the distance of location of lightning is 1730 மீட்டர். ஓகேவா. the next one, third one, the brakes applied to a car produce an acceleration of 6 ms/-2 in the opposite direction of the motion. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் அதாவது ஒரு பிரேக் வந்து அப்ளை பண்ணுறோம் டு கார் ப்ரொடியூஸ் அன் ஆக்சலரேஷன். அப்போ ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது 6 ms/-1 in the opposite direction of the motion. If the car takes 2 seconds to stop after the application of brakes, அதாவது பிரேக் அப்ளை பண்ணது 2 செகண்டுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் அந்த 2 செகண்டில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா. ஸோ வி ஹேவ் ஆல்ரெடி நம்ம வந்து நெகட்டிவ் ஆக்சலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ A is equal to -6 ms/-2. டைம் அப்படிங்கிறது 2 செகண்ட் அண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஒரு வெலாசிட்டி மூவ் ஆயிருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கும்போது அந்த கார் வந்து பிரேக் அப்ளை பண்ணவும் நமக்கு நேர் 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும் 0 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்க நமக்கு இதில் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்குது. ஃபார் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படி S = ut + ½ at² அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து u தெரியாது. ஓகேவா. இவ்வளவு இதில் போகுது அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. ஆக்சலரேஷன் தெரியும், டைம் தெரியும், ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கான்ஸ்டன்ட்டு. ஸோ யூ நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நமக்கு வந்து 2 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேவா. ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் v is equal to u plus at. Now we find the u. v is equal to 0, u is equal to we don't know, but now we find the u. So this formula is used. U plus a minus 6 t is equal to secant 2. For u minus 6 2s are 12 minus 12. Therefore u is equal to plus 12 ms/-1. Okay. Therefore then next apply the value for this equations. Therefore s is equal to ut plus ½ at². Therefore u is equal to 12 t 2 second. Therefore 12 half minus 6 into 2 into 2. Therefore 2 cancel ஆயிரும். Therefore minus 6 into 2 minus 12. இப்போ 12 2s are 24. 24 minus 2 is equal to 12 மீட்டர். அப்படின்னா நமக்கு வந்து கார் வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு மீட்டர் ட்ராவல் பண்ணுன்னா 12 மீட்டர். ஓகே. thus the car will move 12 meter before it stops after the application of brakes.